வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட்டிங் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட்ரோ. நேற்று ஃபுல்லாகவே 2 படங்களுடைய அப்டேட் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒன்று தக் லைஃப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. இந்த 2 படத்தோடைய அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக் லைஃப்க்கான அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான ஒரு ப்ரொமோஷனே வந்து ஆடியோ லான்ச் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சு நடந்தது, டீசர் விட்டுருந்தாங்க. ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு படம். சரி, ஃபஸ்ட்டு ரெட்ரோ படத்தை எடுத்துக்கலாம். ரெட்ரோ படத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து அப்டேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச், இது ரெண்டுமே நடந்தது. முக்கியமாக அந்த ட்ரெய்லர் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜுடைய ஃப்ரெண்டு அல்போன்ஸ் புத்திரன் தான் அதை வந்து ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை குழப்பி விடுற மாதிரியே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவுடைய அந்த லுக் வைஸே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரக்கான ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி அந்த ட்ரெய்லரில் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏகேவுடைய குட் பேட் அக்லியும் இந்த படத்தோடைய கதையும், அதாவது ரெட்ரோ படத்தோடைய கதையும் வந்து ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே கரெக்டாக தெரியுது. அவ்வளோதான், ஒரு டானாக இருந்தவர் அதை விட்டு விலகி போகணும்னு நினைக்கும் பொழுது திரும்ப அந்த பழைய விஷயங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் அந்த பழைய அவர் விரும்புகிற லைஃப்குள்ளே போனார் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு படம் தான். அது நல்லாவே தெரியுது. இந்த ட்ரெய்லர் கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தமானில் தான் ஷூட் போயிருக்கு. அந்த தீவை வந்து அழகாகவே காட்டுறாங்க. தீவு மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த கதைகள் நடக்குது. பட் கார்த்திக் சுப்புராஜை பொறுத்த வரைக்கும் இந்த அவருடைய படங்கள்லாம் வந்து மதுரையை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த கனிமா சாங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வில்லேஜ் நடக்கிற மேரேஜ் மாதிரி தான் இருக்கும். அதனால் மதுரை அந்தமானில் ஷூட் பண்ணி அதை மதுரையாக காமிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் படம் ஃபுல்லாகவே ஒரு தீவில் நடக்கிற மாதிரி தான் வருது. ரெண்டாவது ஒரு சீனில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி காட்டுவாங்க. ஒருவேளை ஃப்ளாஷ்பேக் மதுரையில் நடந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே தப்பிச்சு போகிறாரா சூர்யா அப்படிங்கிறது தெரியல. அதை வந்து தெளிவாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவருக்கு அப்பாவாக இருக்கிறாரு. இப்போ பிரகாஷ் ராஜ்கிட்ட அவர் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து எடுத்து வளர்த்தவரா இல்லை அவர் உண்மையான அப்பாவா அப்படிங்கிறது தெரியல. அதை தெளிவாக காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த கதையில் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு. அவருக்கு கீழே தான் சூர்யாவுடைய அப்பா வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. சூர்யாவும் அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாரா இல்லை அவங்க அப்பா மட்டும் இருக்காரா, பாஷா கான்செப்டில் வரப்போதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் அவர் வைப்பார். ரஜினி சாருடைய அவரும் ஒரு ஃபேன் பாய் தானே, அதனால் அங்கேருந்து இப்படி நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயராமை காமிக்கிறாங்க. ஜெயராம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் தான். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க, பேக்ரவுண்டில் காந்தி ஜெயந்தின்னு போட்டிருக்குது. அதில் அவர் ஏதோ ஃபன்னாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி அவர் லுக் வைஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அப்புறமேட்டுக்கு பூஜா ஹெட்டேட் இவங்களை பொறுத்த வரைக்கும் சூர்யா கிட்ட இருக்கிற ஒரு லவ், இந்த கதையே வந்து அதுதான் இயக்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் பேஸ் பண்ணதாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு நல்ல காதல் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வச்சு தான் அந்த கதை நகரும் அப்படிங்கிற மாதிரி. காதல் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு போய் வாழும்போதும் அவரால் அதை விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழல் திரும்ப அவருக்கு உருவாகும். அதுலேருந்து அதெல்லாம் எல்லாத்தையும் எப்படி அவர் விட்டுட்டு வராரு. அவங்களுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெட்டினரி டாக்டர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உட்காந்து பேசும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா மானு ஆடு இதெல்லாம் வந்து உள்ள ஒரு இது காட்டுறாங்க. ஸோ அவங்க ஒரு வெட்டினரி டாக்டராக இருக்காங்க. அவங்க லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கேரக்டர் தான் நல்லாவே தெரியுது அவங்களுடைய ஃபேஸில். அந்தமானுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. அந்த லவ்வெல்லாம் வந்து வில்லேஜுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா அவருடைய கதைக்களம் வந்து மதுரையை ஒட்டி தான் இருக்குமே தவிர வேற எங்கேயும் அவர் கொண்டு போக மாட்டார். ஆனால் நிறைய விஷயங்கள் குழப்பியும் விட்டுருக்காங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி 2 குரூப்பாக. ஸோ இதில் அவர் ஜெயிலில் போகிற மாதிரி, சூர்யா ஜெயிலுக்கு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஜெயில் காட்டுறாங்க அந்த லுக் வைஸும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீனில் அதே லுக்கும் இருக்குது. மற்றதில் வேறு மாதிரியான லுக் இருக்குது. அப்போ ஜெயிலுக்கு முடிச்சுட்டு வரும்போது அப்போ ஒரு பிரச்சனை வர மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஜெயிலில் வந்து 2 கேங் இருந்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகிற மாதிரியான அடிதடி ஒரு கேம் மாதிரி நடக்குது. அதெல்லாம் ஜெயிலில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த போர்ஷன் வந்து ஓப்பனிங் இன்ட்ரோவில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூர்யா பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. தேட்ரிக்கல் ஹிட் எப்போ வந்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே மைண்டில் வராது. ஜெய்பூமா இருக்கட்டும், சூரரை போற்று இதெல்லாம் வந்து ஓடிடியில் வந்து ஹிட் ஆன படங்கள். அப்போ அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் தேட்ரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப காலங்களை வந்து கடந்துட்டார். ஸோ இந்த படம் அவருக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கார். எதுக்குன்னா இதில் இன்ட்ரோ ஜெயிலில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் முதல்லே சொன்னேன் பாஷா அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா பாஷா படத்தில் 2 ஃப்ளாஷ்பேக் போகும். ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்கும், அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகும். அதே தான் இந்த படத்துலேயும் வந்து ஜெயிலு அதுலேருந்து வரும்போது அது அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியா இருந்தால் என்ன, இன்னும் ஒரு 15 நாளில் அது தெரிஞ்சிட போகுது. மே 1 தல அஜித்தோடைய பிறந்தநாள் அன்றைக்கி அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது தான்.
அடுத்து நம்ம 2வதா பார்க்க போகிறோம் தக் லைஃப். நேற்று தக் லைஃப் சம்பவம் தான் பெருசாக இருந்தது. ஃபஸ்ட்டு சிங்கிச்சா அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கை நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கதைக்களம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் கமல் சாருடைய படங்கள் அப்படி தான். நம்மளால் எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே வேலை பார்த்துருப்பாங்க. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இன்றைக்கி காலகட்டங்களில் நடக்கிற சிம்பு டான்ஸும் கமல் சார் ஆடுற இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மேரேஜ் ஃபெஸ்டிவலில். இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ட்ரெஸ் கோடு எல்லாமே ஒரு முந்தைய காலகட்டத்துக்கும் செட் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதோடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளைக்காரங்களே அச்சுறுத்த தகீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரம்பரை தொழிலாகவே வந்து கொள்ளடிக்கிறது தான். அது முக்கியமாக ராஜஸ்தானை பேஸ் பண்ணி இன்றைக்கும் அந்த பயங்கள் வந்து அங்கே இருக்குது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லேஜை ஒட்டி அந்த அந்த பார்டர் தாண்டி அந்த பாலைவன பக்கங்கள்லாம் இது பெருசாகவே போயிட்டுருக்கு. இந்தியாவிலேயே அந்த பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்கள பேஸ் பண்ணி வந்தது தான் சொல்கிறாங்க. வெள்ளைக்காரங்களே அச்சுறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்கில் மட்டும் அந்த தகீஸில் மட்டுமே 5 லட்சம் பேரை கொன்னதாக வந்து வரலாறு. அதாவது நான் சொல்கிறது 18ஆம் நூற்றாண்டு. அதுக்கும் முந்தைய காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. அவங்க எத்தனை பேரை கொன்னிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒருத்தர் ஹெட்டாக இருந்தவரே வந்து 1000 பேரை கொலை பண்ணியிருக்காராம். அதுவே வந்து உலகத்தில் 1000 பேரை கொன்ன கின்னஸ் ரெக்கார்டே வந்து அதுதான். அந்த கதையை தான் அவங்க பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. பயணம் பண்ணுறாங்கல்ல காடு வழிகள் பாலைவனத்தில் அவங்க கூட போயிட்டு அவங்க கூட ஃப்ரெண்டாக பழகி அவங்கள வந்து கர்ச்சீப்பாலேயே கொல்லுவாங்களாம். அந்த வரலாறை தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இது ஒரு கட்டத்தில் வெள்ளைக்காரங்களை வந்து பெருசாக பாதிக்கல அப்படின்னாலும் வெள்ளைக்காரங்களில் ஒரு கலெக்டரை வந்து கொன்றுவாங்களாம். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்து நம்ம கலெக்டரே கொண்டுட்டாங்களே இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூண்டோடு அழிக்கிறாங்க. அதில் 1500 பேரை ஒரே இடத்துல வச்சு தூக்கு போட்ட வரலாறும் இருக்குது. இந்த கதை தான் இதை தான் வந்து தக் லைஃப் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இந்த கதைக்குள்ள கமல் சாரன் என்னவா வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பாஸ்ட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ப்ரெசண்ட் கலந்து தான் கொடுக்க போகிறதா வந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருந்தது. அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா அங்கே பழைய காலத்தில் இருந்த அந்த பரம்பரை வம்சாவளியை பேஸ் பண்ணி வர மாதிரி தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அதை அந்த 18ஆம் நூற்றாண்டை முக்கியமாக அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு சோடும் இல்லை. அந்த வெள்ளைக்காரவங்க காலம் கலெக்டர்ஸ் இதெல்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா பட்ஜெட் எகிரிடும். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக ஃப்ளாஷ்பேக் மட்டும் வச்சுட்டு ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரியான சில கதைகளை கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. இதில் சிம்பு வந்து எஸ்டிஆர் அவருக்கு பையனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் கமல் சாருக்கு ஜோடி இல்லை அப்படிங்கிறத அவர் நேற்றே சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு தான் ஜோடி இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா மே 15 தான் ஆடியோ லான்ச் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூன் 5 வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃபோடைய அந்த வேர்டு தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க போகுது. அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கான அப்டேட் இதுதான். தொடர்ந்து நம்ம சேனலில் சினிமா சார்ந்த செய்திகளை அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.